அப்போஸ்தலர் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். அப்போஸ்தலர் 18:10 வாசிங்க சீக்கிரமா. அப்போஸ்தலர் 18:10 வாசிக்கலாம். உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒருவரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னோடு கூட இருக்கிறமா, உனக்கு தீங்கு வராது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்புறீங்க? நீ சாட்சி கேட்டீங்க. நம்ம சக்கரவர்த்தி மிஸ்ஸஸ் சாட்சி சொன்னாங்க, நான் ஹாஸ்பிட்டல் கொண்டு போனேன், கணைய ப்ராப்ளம் சொன்னாங்க, நான் ஸ்கேன் பண்ண ஒன்றிலே சொல்லிட்டாங்க, கர்த்தர் மாற்றி போட்டாரு. அல்லேலூயா. சுவாசிக்கிறீங்களா? சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உற்சாகமா உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு ரெண்டு கையை மேல போய் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்மோட கூட இருப்பேன், நீ தீங்கு வராது. என்ன வராது? தீங்கு வருமா? கர்த்தர் தீங்கு வரவே வராது. ஆமென் சொல்லுமா? பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கூட இருக்கிற சிஸ்டர், ஏன் பயந்து கொண்டு இருக்கிறேன்? ஏன் கவலைப்படுகிற? கிட்னி ப்ராப்ளம் சொல்றாரா? நீ பயப்படாது, கர்த்தர் கூட தான் இருக்கிறாரு. உன் கிட்னி ப்ராப்ளம் வராது, ஹார்ட் ப்ராப்ளம் வராது, லங்ஸ் ப்ராப்ளம் வராது. கர்த்தர் சுகமாக்க வல்லவராக இருக்கிறாரு, கர்த்தர் பயப்படுத்த வல்லவராக இருக்கிறாரு, கர்த்தர் தூக்கி செல்லப்பவர் காண்டவர் இருக்கிறாரு. பிரைஸ் தி லார்ட். பவுலே, நீ புறப்பட்டு போ, என் நாமத்தை மகிமைப்படுத்து. பவுலே, புறப்பட்டு போ, பயமறி புறப்பட்டு போ. கடல்ல பிரயாணம் செய், கப்பல பிரயாணம் செய், நான் கூட தான் இருக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் கூட இருக்கிறாரா? எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு பல போராட்டம் இருக்குது, பல கஷ்டம் இருக்கு, உனக்கு மன உடைந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எப்படி சமாளிக்க போற ஆண்டவரே? என் வாழ்க்கை எப்படி அவன் ஓட்ட போறேன்? பயந்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் வார்த்தை வெளிப்படுகிறது, நான் உன்னோடு கூட இருப்பேன், ஒரு தீங்கு செய்வார் ஒருவரும் கிடையாது. தீங்கு கிட்ட வரும், போராட்டம் கிட்ட வரும், விலகி போயிடும். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? போராட்டம் கிட்ட வரும், போராட்டம் விலகி போயிடும். ஆபத்து கிட்ட வரும், விலகி போயிடும். ஜுரம் கிட்ட வரும், விலகி போயிடும். ஆற்றல் கிட்ட வரும், விலகி போயிடும். கர்த்தர் காத்து நடத்துவார் நிச்சயமாக. இப்போ கைத்தட்டு ஆமென் சொல்லுவோம். கர்த்தர் மகிமைப்படுகிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்கிறாரா? கர்த்தர் மகிமைப்படுகிறாரா? கர்த்தர் வெளிப்படுகிறாரா? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கிரியை செய்கிறார். நீ வெட்கப்பட்டே போக மாட்டீங்க. அற்புதத்தை கண்டவர் நாமத்தை நீங்க உயர்த்த போறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் வசனம் திரும்ப வாசிக்கலாம். உடனே கூட இருந்து தீங்கு செய்யும்படி கை போட முடியுமா? அந்த பைபிள் வாசிக்கிறோம். உன்னை தொடுகிறவன் கர்த்தரை கண்மணியை தொடுகிறான். பவுலே, நம்மோடு கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி விட்டு அதை நெருங்க முடியாது. அதெல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. ஏன்? உன் தலைமையில் அபிஷேகம் இருக்கு, உன் தலைமையில் வல்லம் இருக்கு, உன் தலைமையில் கிருபை இருக்குது, உன் தலைமையில் வசனம் இருக்குது, உள்ள வசனம் இருக்குது. தீங்கு செய்ய கிட்ட யாரும் வரமாட்டாங்க. எத்தனை மாய மந்திரம் உனக்கு வச்சாலும் ஒன்னும் பதவி போது கிடையாது. கர்த்தர் விடுவிக்க வல்லவர், கர்த்தர் உடைக்க வல்லவர், கர்த்தர் மாற்ற வல்லவர், கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர், கர்த்தர் வழி பிறக்க வல்லவர், கர்த்தர் உடைக்க வல்லவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. உற்சாகத்தோடு, உற்சாகத்தோடு உனக்கு தீங்கு செய்யும்படிக்கு ஒன்றில கைப்பட மாட்டாங்க. பிரைஸ் தி லார்ட். பவுலை சிறைசாலை கொண்டு போனாங்க, பவுலை திடீரப்பட்டாங்க, பவுலை அடிச்சாங்க வாரினால. பவுல் அசைக்கப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? பவுலுக்கு ஒரு பெரிய அபிஷேகம் தான் அவரை தாங்கிட்டு. சிறைசாலை கொண்டு போனாங்க, தோல்மத்து கட்டி தொங்க விட்டாங்க. அவரை உடம்புல அடி ரத்தம் தலைகளை தொங்கிட்டு இருக்கிறாங்க. கர்த்தரை பாட ஆரம்பித்த பரிசுத்த பவுல் சீலாவும் சிறைச்சாலை அசைந்தது, கத்துகள் கலந்து கீழே விழுந்துச்சு. நான் விசுவாசிக்கிறேன், நீ கர்த்தரை நம்பிக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தரை சார்ந்து கொண்டு இருக்கிறேன், கர்த்தருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன், கர்த்தருக்காக ஓடிக்கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறான், தீங்கு செய்யும்படிக்கு ஒருவனை கைப்பட முடியாது. போட முடியுமா? சொல்லி போட முடியுமா? கைப்பட முடியுமா? உன்னை தொட்டா அவன் செத்துருவான், நீ தொட்டா அவன் ரசிக்கப்பட்டுருவான், நீ தொட்டா மாற
மூடுவான், கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா. கையை மேல உயர்த்தி சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. உங்களை தொடர முடியாது பிரதர், தொட முடியாது சிஸ்டர். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சரி, நீ அசைக்கப்படவே மாட்டேன். உன் நகர தேவன் விளையாடி கொண்டிருக்கிறாய். கர்த்தர் அக்கியை சுமந்த விளையாடிட்டு இருக்கிறாரு. உன்னை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் கவனித்துக் கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் செய்ய பார்த்து கொண்டிருக்கிறாரு. தொட முடியாது யாருமே. நான் தீங்கு செய்ய வருவாங்க, பக்கத்தில் கிட்ட வர முடியாது. தீங்கு செய்ய வருவாங்க, தீங்கு வராதவனுக்கு. ஹல்லேலூயா. சத்தமா கரங்களை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறாரா? உனக்கு அற்புதம் நடக்குமா? நீ ஆச்சரியப்படுவியா? கர்த்தர் செய்வாரா? துணை செய்வாய் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்று தாங்கிடும் தன் புயலே நாமமே துதி செய்வார். ஆயுதம் வாய்க்காதோ உனக்கு ஆயுதம் வாய்க்காதோ மண்ணை போய் காக்கும் கரங்களாய் உன்னை மூடி மறைத்தாரோ. மண்ணை போய் காக்கும் கரங்கள் உன்னை மூடி மறைத்தாரோ. என்னை நீ பயப்படாமல் பேசு. நான் உன்னோடு இருந்து உன்னை காத்துக் கொண்டு வந்திருக்கிறேன். தீங்கு செய்ய வரவில்லை. கைப்பொண்ட இயேசுவின் நாமத்திலே சாத்தான பவர்தான், குள்ளமான பவர்தான், பயமான பவரான மனுஷன், பவர்ஃபுல் மேன் பவர். கர்த்தர் பவரை உயர்த்த ஆரம்பிச்சார். கர்த்தர் பவரை பயன்படுத்த ஆரம்பிச்சார். எத்தனை பேர் உண்மை விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். இந்த கையில மேல உயர்த்தி, ஆண்டவரே நான் தனியாக யோசனைப்பா, என் கூட நீங்க இருக்கிறீங்கப்பா, நான் தனியாவே இல்லை, கர்த்தரை கூட தான் இருக்கிறார். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? பவனுக்கு எத்தனை துன்பம் ஏற்பட்டுச்சு, அந்த பவன் பின்வாங்கி போகல, தைரியமா இருந்தார். பவனை குத்த பார்த்தாங்க, தைரியமா இருந்தார். பவனை கொல்ல பார்த்தாங்க, தைரியமா இருந்தார். கர்த்தர் கூட இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில கூட நீங்க தனியா இல்லை, இயேசு கூடவே இருக்கிறார். உண்மை விசுவாசிக்கிற மாத்திரம் கை மேல உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அற்புத அபிஷேகம், அற்புத வல்லமை இறங்கிட்டு இருக்கிறது. வாசிக்கலாம். மத்திய சுவிசேஷ புஸ்தகம்
28ஆம் அதிகாரம் 20 வாசிப்போம். மத்திய 28:20 வாசிக்கலாம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கை கொள்ளும்படிக்கு உபதேசம் பண்ணுங்கள். கை மேல உயர்த்தி சத்தமா சொல்ல, கையில உயர்த்தி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். நீ உபதேசத்தை கை கொண்டா கத்தர் கூட இருக்க போற. நிச்சயமா எத்தனை பேர் சுவாசிக்கிறேன்? சத்தமா சொல்லுங்க. சத்தியத்தை கை கொள்ள மாட்டான் கத்தர் கூட இருக்க முடியும். உண்மை விசுவாசிக்கிறீங்களா? வசனம் வாசிக்கிறோம். திரும்ப வாசிக்குமா? 28:20 மத்திய கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். உபதேசத்தை கை கொண்டா இப்படி யாரு பாரு, உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும். இதாங்க வார்த்தை. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தோடு நீ வசனத்தை கை கொண்டா, வார்த்தையை கை கொண்டா, வார்த்தை நிச்சயம் நடந்தா இயேசு கூட இருக்கிற கர்த்தர் ஸ்தோத்திரம். நீ அசைக்கப்படாத இருப்ப. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை அல்லேலூயா சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கிரியை செய்வாரா? அல்லேலூயா. நீ வசனம் வாசிக்கிறோம். கட்டளையை கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். உபதேசமாகிய வார்த்தையை நீ கை கொண்டு கீழ்ப்படிந்தாலுமே கர்த்தர் கூட இருக்கிற கடைசி இருக்கும். இதுவரைக்கும் உலகத்தின் முடிவு பரியந்தமும். சத்தமா சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட். சத்தத்தை உயர்த்தி 2 கைகளை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்கிறாரா? இந்த வார்த்தையை கை கொள்ளும் பொழுது கர்த்தர் கூட தான் இருக்கிறார். இது தனிமரமாய் இல்லை, இயேசு கூட இருக்கிறாரு. எத்தனை மந்திரம், எத்தனை மாயம், எத்தனை புறத்தை வந்தாலும் உங்களை தொடவே முடியாது, கிட்ட நெருங்கவே முடியாது, உங்களை அசைக்கவே முடியாது. கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். மனுஷனுக்கு என்ன செய்ய முடியாது? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? இன்றைக்கு இருக்கிறாரா? இப்ப இருக்கிறாரா? இப்ப பக்கத்தில் இருக்கிறாரு. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீ சாகாம உட்கார்ந்து இருக்கிறது, நீ ஓடுவது, பிரயாசப்படு. எத்தனை பேர் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுச்சு, கர்த்தரை காப்பாற்றி உட்கார வச்சிருக்கிறாரு. ஒரு பக்கத்தில் இருக்கிறார் ஏசப்பா. இன்னும் நிறைய சொல்லுங்க பார்க்கலாம். கரங்களை உயர்த்தி இயேசு பக்கத்தில் இருக்கிறாரா? இயேசு பக்கத்தில் இருக்கிறாரு. உண்மையாக தான் இருப்பாரு. ஒழுங்கா ஜபிக்க கூட இருப்பாரு. வசனத்தை கை கொண்ட கூட இருப்பாரு. பரிசுத்தமான கூட இருப்பாரு. உன் வாழ்க்கையை இயேசுக்கு உண்மையா இருந்தா கர்த்தர் கூட இருப்பாரு. உன் ஜப வாழ்க்கை, உபவாச வாழ்க்கை, ஊழிய போது உண்மை உத்தமா இருந்தா கர்த்தர் கூடவே இருப்பாரு. உனக்கு விலகி போகவே மாட்டாரு. கைத்தக்கூடாது சொல்லுங்க. சத்தத்தை கர்த்தர் கிரியை செய்கிறாரா? பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் பக்கத்தில் இருக்கிறாரா? சுவாசிக்கிறீங்களா? பிரைஸ் தி லார்ட். உங்களுக்குள்ள வாசம் பண்ணிட்டு இருக்கிறாரா? கொடுத்தாங்க. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையை மேல உயர்த்தி கர்த்தரை கொடுத்தா இருக்கிறார். நான் அசைக்கப்பட மாட்டேன். கர்த்தரை முன்பாக வைத்திருக்கிறேன். நான் அசைக்கப்பட மாட்டேன். எத்தனை சோதனை வந்தாலும் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார். கையை உயர்த்தி ஆமென் சொல்லு. நல்ல சத்தத்தை உயர்த்தி என்ன உற்சாகத்தை கர்த்தர் கூட தான் இருக்கிறார். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் நான் போற்றி போவதில்லையே. நான் போற்றி போவதில்லையே. நீர் என்னோடும் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. இயேசு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. மரணம் வந்து எங்கே, பாதாளம் ஜெயம் எங்கே.
மரணம் எங்கே பாதாளம் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனைக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனைக்கு ஆதாயமே ஹல்லேலூயா 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 நீர் என்னோடும் இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே இயேசு நீர் என்னோடும் இருக்கும்போது என்னாலும் வெற்றியே சோதனையை ஜெயித்தான் பவுல் வேதனையை ஜெயித்தான் பவுல் உலகத்திலே ஜெயம் பெற்றால் எப்படி கர்த்தர் கூட இருந்தாரு சொல்லுமா நீ ஜெயம் பெற வேண்டுமா நீ வெற்றி பெற வேண்டுமா நீ சுலபமா வாழ வேண்டுமா கர்த்தர் கூட இருக்கிற இயேசப்பா நாமத்துல அதனால சொல்லுங்க பணம் போல் எல்லாவற்றை விட இயேசு கூட இருக்கிறார்னா நீ ஜெயம் பெற்றுக் கொண்டே வருவ ஜெயித்து கொண்டே வருவ சாத்தானை ஜெயிப்ப உலகத்தை ஜெயிப்ப மந்தத்தை ஜெயிப்ப பாவத்தை ஜெயிப்ப இச்சை ஜெயிச்சு கொண்டே வருவ எப்பொழுது இயேசு கூட இருக்கும் பொழுது ஹல்லேலூயா உண்மை விசுவாசிக்கிறீங்களா ரெண்டு கையை மேல வச்சு சொல்லுங்க கர்த்தர் கூட இருக்கிறாருப்பா நான் அசைக்கப்பட மாட்டேன் சத்தமா சொல்லுங்க கர்த்தர் கூட இருக்கிறாரு நான் அசைக்கப்பட மாட்டேன் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாரு நான் அசைக்கப்பட மாட்டேன் தாவி சொல்றான் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறாரு மனுஷனுக்கு என்ன செய்வான் ஆமென் கையை உயர்த்தி ரெண்டு கையை மேல உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி கர்த்தர் கிரியை செய்யப்படுறார் இயேசு கூட தான் இருக்கிறார் சோர் இயேசு கூட இருக்கிறார் நீ தனியா இல்லை தனி மரமா இல்லை ஒரு பெரிய சேனையோடு கூட இருக்கிற சுத்தி ஏசப்பா இருக்கிறாரு உன் பக்கத்துல ஏசப்பா இருக்கிறாரு உனக்குள்ள ஏசப்பா இருக்கிறாரு நீ ஆச்சரியப்பட்ட ஒரு நாமத்தை உயர்த்த போகிறேன் அதையெல்லாம் சொல்லுங்க அவ உபதேசத்தை கை கொண்டால் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டால் உபதேசத்தை பின்பற்றி வந்தால் இயேசு கூட இருக்க போறாரு அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட் உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க சத்தமா சொல்லுங்க கர்த்தர் கிரியை செய்ய போறார் கர்த்தர் மகிமைப்பட போறார் கர்த்தரை ஆசீர்வதிக்க போறார் கர்த்தரை பெருக பண்ண போறார் நீ பலமுள்ள பாத்திரமா இருப்ப இது எல்லாமே அபிஷேகம் இறங்கி வருது அக்கினி இறங்கி வருது பிரசனம் இறங்கி வருது வல்லம் இறங்கி வருது கர்த்தர் கிரியை செய்கிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா சத்தமா கை தட்டி கர்த்தருடைய மகிமை இறங்கிச்சு கர்த்தருடைய பிரசனம் இறங்கிச்சு கர்த்தருடைய வல்லமை இறங்கிச்சு தேவ மகிமை இறங்கி வருகிறது கர்த்தருடைய மகிமை இறங்கி வருது என்றைக்கும் அசைக்கப்பட மாட்டேன் கர்த்தர் பட்சத்தில் இருக்கிறார் அல்லேலூயா சத்தமா சொல்லுவோம் இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம் யோவான் சுவிசேஷ புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 29 வாசிக்கிறோம் யோவான் 8:29 வாசிங்க தேவனுக்கு ஸ்தோத்திரம் யோவான் 8:29 வாசிக்கலாம் என்னை அனுப்பினவர் ஆமென் சொல்லுங்க பிரைஸ் தி லார்ட் கூட இயேசுவா இருக்கிறாரா வசனம் என்னை அனுப்பினவர் எனக்கு சபைக்கு அனுப்பினவர் ஊழியத்துக்கு அனுப்பினவர் என் கூட தான் இருக்கிறார் கர்த்தர் ஸ்தோத்திரம் இருக்கிறாரா நீங்க சொல்லுங்கப்பா என்னை அனுப்பினவர் என் கூட தான் இருக்கிறாரு ஏன் கூட இருக்கிறாரு வாசிங்க பிதாவுக்கு பிதாவாகிய தேவனுக்கு இயேசுவாகிய கர்த்தர் பிரியமா வாழ்ந்தாரு பிரியமா செய்தாரு பிரியமா நடந்து கொண்டாரு பிதா கூட இருந்தார் கர்த்தர் ஸ்தோத்திரம் இதான் அர்த்தம் அல்ல சொல்லுங்க பார்க்கலாம் நீ பிதா பிரியப்படுத்தணும் இயேசு பிரியப்படுத்தணும் கர்த்தர் கூட நிச்சயமா இருப்பார் அதையெல்லாம் சொல்லுவோம் கர்த்தர் கூட இருக்கிறாரா இருந்தாரா சத்தமா சொல்லுங்க ஒரு வார்த்தை கேட்கிறேன் இந்த தேவன் ஏன் கைவிட்டி ஆண்டவரே கொஞ்சம் கேப் விட்டார் கர்த்தர் பிரைஸ் தி லார்ட் இயேசு 54 பிரைஸ் 7 வாசிக்கிறோம் இன்மை இப்பொழுது உன்னை அப்புறம் உன்னை சேர்த்து கொள்றேன் ஏன் இயேசு கைவிட்டாரு ஏன் இந்த உபத்திரம் எனக்கு ஏன் இந்த பாடு எனக்கு உன் மனசு கேள்வி கேட்டுக்கொண்டே இருக்கும் நீ சொல்லு என் கர்த்தர் உயர்த்த போறாரு என் பக்கத்தில் இயேசு இருக்கிறார் என்னோடு கூட இயேசு இருக்கிறார் நான் அசைக்கப்படவே மாட்டேன் சோர்ந்து போகவே மாட்டேன் தேவன் தேற்றி பலப்படுத்தும் எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க சொல்லுங்க பார்க்கலாம்
செய்வாரா? கர்த்தர் நடத்துவாரா? என்னோட கூட பிதா இருக்கிறார், இயேசு இருக்கிறார், பரிசுத்தம் இருக்க கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. அப்போஸ்தலர் 10:38 வாசிங்க. 10:38 அப்போஸ்தலர் 10:38. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் அபிஷேகம் பண்ணினார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசு அற்புதம் பண்ணாரு, இயேசு மரித்தோரை எழுப்பினாரு, இயேசு அப்பனை குணமாக்கினாரு, சவுடரை கேட்க வச்சாரு. எப்படி? பிதா கூட இருந்தாரு. ஆமென். அதெல்லாம் நீங்கதான் அற்புதம் செய்யும் இயேசு கூட இருக்க போறாரு. அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. இயேசு கூட இருக்கிறாரு. நீ தொட்ட அற்புதம் நடக்கணும், நீ பேசுற அற்புதம் நடக்கணும், நீ ஜெபித்தா அற்புதம் நடக்கணும், நீ போன அற்புதம் நடக்கணும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் கூட இருக்கிறாரு, இருந்து கொண்டே இருக்கிறார். நீ ஆச்சரியப்பட்டு பிரமிப்படைவே. ஒரு கைத்தட்டி ஆமென் சொல்லுமா? உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு இந்த கையை தட்டி ஆமென் சொல்லு. இன்னும் உற்சாகத்தோடு, இன்னும் உற்சாகத்தோடு கையை தட்டி சொல்லுங்க. கையை தட்டி சொல்லுங்க. பிதா கூட இருக்கிறாரு, பிதா கூட இருக்கிறாரு. நீ அசைக்க முடியாது. நீ திரும்ப எழுந்திருப்பேன், திரும்ப ஊழியம் செய்வேன், திரும்ப கர்த்தருக்காக ஓடுவேன். சாத்தான் சொல்றான், நீ படுத்து கொண்டு இருக்கிற, நடக்க மாட்டேன். நீ சொல்லு, இந்த மாவட்டம் இப்ப திரும்ப எழுந்துப்பேன், திரும்ப ஓடுவேன், திரும்ப ஊழியம் செய்வேன். கர்த்தரை பயன்படுத்துவாரு, பிதா கூட இருப்பாரு, வேஷம் கூட இருப்பாரு, பரிசுத்தர் கூட இருப்பாரு. நான் அற்புதம் செய்து கர்த்தருக்காக ஓடி அவர் நாமத்தை உயர்த்துவேன், ஊழியம் செய்து கொண்டிருப்பேன், கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருப்பேன். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரா? சொல்லுமா? எப்ப கூட இருக்கிறாரு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்தை கை கொண்டா கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்து பிரியமா நடந்தா கர்த்தர் கூட இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். நீ ஊழியம் செய்த கர்த்தர் கூட இருப்பார் நிச்சயமாக. அதில் சொல்லுவோமா? பிரைஸ் தி லார்ட். நீ தனிமையாக மாறும் இயேசு கூடவே இருக்கிறார். யாக்கோபு தனிமையாக்கப்பட்டான், கர்த்தர் கூட இருந்து பேசினார். உன்னை காத்துக்கொள்வது கர்த்தர் கூடவே இருப்பேன், நான் விசுவாசிக்கிறேன். அதில் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் கூட இருக்கிறாரா? உன்னை தேற்ற போறாரா? உன்னை ஆஸ்வதிக்க போறாரா? உன்னை உயர்த்த போறாரா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை கொண்டா, வசனத்தை கை கொண்டா கர்த்தர் கூட இருப்பார். பவுல் கர்த்தர் ஊழியம் செய்தார், கர்த்தர் கூட இருந்தார். யாக்கோபு தனிமரமாக்கப்பட்டான், கர்த்தர் கூட இருந்தார். இயேசப்ப வார்த்தை கை கொண்டா கர்த்தர் கூட இருக்க போறார். நீ பிரியமான தேவனை செய்தா கர்த்தர் கூட இருக்க போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை உண்மை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை வைத்து ஆமென் சொல்லுமா? கர்த்தர் கிரியை செய்வாரா? அற்புதம் நடக்குமா உனக்கு? அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையை கர்த்தர் கோடி மடங்கு ஆசீர்வதிப்பாராக.